ஹாய் வியூவர்ஸ், ஐபிஎல்லுடைய மேட்சஸ்க்கு நியூமராலஜி படி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய எலிமினேட்டர் மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து மோதுறாங்க. மே 27 புதன்கிழமை நைட் 7:30 மணிக்கு, இன்றைக்கி நைட் 7:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது, யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ மே 27 வந்து பார்த்தோன்னா 9-6 காம்பினேஷன், அதாவது செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் வந்து பார்த்தோம்னா டிராவிஸ் ஹெட், அவர் வந்து ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். ஒன்று வந்த உடனே அவுட் ஆயிடுவார், அப்படி இல்லைனா ஒரு பெரிய ஸ்கோர் வந்து அடிப்பார். அடுத்து அபிஷேக் சர்மா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது, அவர்கிட்ட வந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது இசான் கிஷன், அவருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது, அவர்கிட்ட வந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ஹென்ரிச் கிளாசன் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்ததாக நிதிஷ்குமார் ரெட்டி, பவுலிங் பேட்டிங் ரெண்டுலேயுமே ஓரளவுக்கு நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்தது எஸ் அரோரா, அவர்கிட்ட வந்து ஒரு 20 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து எஸ் ரவிச்சந்திரன் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அடுத்ததாக பேட் கம்மின்ஸ் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. எஸ் குமார், ஹர்ஷல் பட்டேல் ஒரு விக்கெட் எடுக்கலாம், இல்லை எடுக்காமலேயும் போகலாம். அடுத்தது ஈசன் மல்லிங்காட்டிருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தோம்னா எஸ் ஹுசைன் 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர்ஆர் டீம் ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து பார்த்தோம்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அடுத்தது வைபவ் சூரியவன்சி, அவர்கிட்ட வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து த்ருவ் ஜூரல் ஒரு 20லேருந்து 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்ததாக ரியான் பராக் ஒரு 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாசன் சனக்கா அந்த சைடு எப்படி டிராவிஸ் ஹெட், அதே போல் இந்த பக்கம் ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயரு, ஒன்று வந்தவுடனே அவுட்டு, அப்படி இல்லைனா பெரிய ஸ்கோரு. அடுத்து டானவன் ஃபெரைரா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்ததாக ஜாஃப்ரா ஆர்ச்சர்ட்டு ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். அடுத்தது சுபம் துபே ஒரு 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ரவீந்திர ஜடேஜா பேட்டிங்னாலும் சரி பவுலிங்னாலும் சரி நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பேட்டிங்லேயுமே ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பவுலிங் போடும் பட்சத்தில் 2 விக்கெட் அது மேலே கூட வந்து எடுக்கலாம். அடுத்து பர்கர்ட்டு ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். யஸ்ராஜ் பூஞ்சா 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. கடைசியாக பார்த்தோம்னா பி சர்மா, அவர் வந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் 2 டீம்லேயும் சேர்த்து 24 பிளேயர்ஸும் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், யாரெல்லாம் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ அபிஷேக் சர்மா, இசான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, பேட் கம்மின்ஸ், ஈசன் மல்லிங்கா, எஸ் ஹுசைன், வைபவ் சூரியவன்சி, ரியான் பராக், ரவீந்திர ஜடேஜா, யஸ்ராஜ் பூஞ்சா, பி சர்மா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ். இவங்க தான் ட்ரீம் டீம் பிளேயர்ஸும். நெக்ஸ்ட் யாரை வந்து சிபிசி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யார் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள். இன்னும் யார் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ சொல்கிற ப்ரெடிக்ஷன்ங்கிறது ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான். எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் முடிகிறாங்க, செகண்ட் பேட்டிங் முடிகிறாங்க பொறுத்து இதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக யாராச்சும் பிளேயர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலகிராம் சேனல் தான் அப்டேட் வந்து பண்ணுவேன் டாஸ் போட்டதுக்கப்புறம் 7 மணிக்கு அப்புறம். ஸோ மறந்துடாமல் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ யாரை வந்து சிவிசி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இசான் கிஷன், ரவீந்திர ஜடேஜா, அபிஷேக் சர்மா, ரியான் பராக், இவங்களை வந்து சிவிசி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இவங்களுக்கு மட்டும் தான் ட்ரை பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம பெஸ்ட்டு பிளேயர்ஸை சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸில் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அதை பொறுத்து அதில் நான் சொல்லியிருக்கிறத பார்த்து அதில் இருக்கக்கூடிய யாரை வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டிபிள் டீம்ஸ் வந்து ட்ரை பண்ணுறவங்களுக்கு. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற கான்டெஸ்ட் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். கேஷ் கட்டி விளையாடுற கான்டெஸ்ட் நிறையா சைட்ஸில் வந்து இருக்குது, போயிட்டு தான் வந்து இருக்குது. அதில் யாரும் வந்து ப்ளே பண்ணாதீங்க. அஃபிஷியலாக இருக்கக்கூடிய ட்ரீம் லெவன் மாதிரி அஃபிஷியலாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸில் மட்டும் ஃப்ரீ கான்டெஸ்ட் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். மற்றபடி கேஷ் வச்சு ப்ளே பண்ணுற எதுவுமே ப்ளே பண்ணாதீங்க. புதுசாக வந்து வீடியோ வந்து பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.